ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது 2026 நீங்கள் ஹிந்தி சரளமாக பேசணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்து உங்களுக்கு ஹிந்தி தேவைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ், முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்டு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் அந்த வீடியோவே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் திரும்ப நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். பட் ஓரளவு உங்களுக்கு பார்த்து வாசிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோவும் பார்த்து முடிக்க 10 minutes 15 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் இருந்தால் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸு எல்லா டென்ஸ்லேயும் எப்படி பேசுகிறது, அது கூடவே ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட்டு, அதாவது வேர்பு மட்டும்தான் மாறும், அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் ரிப்பீட்டடாக பேசக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டு, அது கூட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸுக்கான ஆக்சஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது அந்த PDFும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ட்ரைவ் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான PDF எடுத்துக்கிறதுக்கான ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த PDF எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கால் பண்ணப்போ அவர் அட்டென்ட் கூட பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மெயினே கால் கியா அப்படின்னா நான் கால் பண்ணேன் அப்படின்றது அர்த்தம். மெயினே கால் கியா. தப்பி அப்படின்னா அப்போ கூட, தப் அப்படின்னா அப்போ கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தப்பி. உன்ஹோனே ஃபோன் நஹி உத்தாயா. ஸோ அவர் காலை அட்டென்ட் பண்ணலை. கால் நஹி உத்தாயா அப்படின்னா கால் அட்டென்ட் பண்ணலை, காலுக்கு பதில் சொல்லலை அப்படின்றது அர்த்தம், நஹி உத்தாயா அப்படின்னு. ஸோ இங்கே உன்ஹோனே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை ரொம்ப ரெஸ்பெக்டோட ஃபார்மலாக சொல்கிறப்ப உன்ஹோனே அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அவங்க உங்களோட ஃப்ரெண்டு, உங்களை விட சின்ன வயசு, இல்லை கேஷுவல் வேல பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உஸ்னே அப்படின்றத சொல்லலாம். ஆணுக்காக இருந்தாலும் சரி, பொண்ணுக்காக இருந்தாலும் சரி. ஓகேவா? அடுத்தது, அவர் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு, அவர் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உன்ஹோனேக்கு பதிலாக உஸ்னே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ உன்ஹோனே முஜே தேக்கா, அவர் என்னை பார்த்தார். ஸோ உன்ஹோனே அப்படின்னா அவர். இதுவே வந்து ஒரு சின்ன வயசு நபராக இருந்தாங்க, இல்லை கேஷுவல் வேலை பேசணும் அப்படின்னா உஸ்னே அப்படின்றத சொல்லலாம். முஜே தேக்கா, என்ன பார்த்தாங்க, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால தேக்கா அப்படின்றது வருது. ஸோ ஃபிர் பி, பார்த்ததுக்கு அப்புறம் கூட அப்படின்றது அர்த்தம். ஆன் தேக்கா கர்தியா அப்படின்னா வந்து பார்க்காம போயிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ கண்டுக்காம போகிறது, இக்னோர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பார்த்தும் வேணும்னே இக்னோர் பண்ணுறது. ஆன் தேக்கா அப்படின்னா வந்து இக்னோர் பண்ணுறது, கருதியா அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்க. இதுவே இன்னொரு பேட்டர்னில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேச்சு வழக்கில் பேசும்பொழுது வந்து ஓ முஜே தேக்கர். ஸோ ஓ முஜே, என்னை பார்த்தும். ஓகேங்களா? 2 வர்பை கம்பைன் பண்ணுறதுக்காக வருது தான் வந்து கர். இல்லை வந்து இங்கே கே அப்படின்றதும் சொல்லலாம். தேக்கே அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேக்கர் அப்படின்றதும் சொல்லலாம். பார்த்தும். ஸோ பார்த்து அப்படின்னு சொல்றதுக்கு தான் தேக்கர் அப்படின்றது வருது. பார்த்துட்டும், அந்த சவுண்டுக்கு பி. ஸோ முஜே தேக்கர் பி அஞ்சான் பன் கையே அப்படின்னா வந்து கண்டுக்காம போயிட்டாங்க. ஸோ அதாவது புது நபரை யாராவது பார்த்தா வந்து புதுசாக இருக்கிறவங்கள, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா நம்ம வந்து கண்டுக்காம போவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு அஞ்சான் பன் கையே அப்படின்றத சொல்லலாம். ஸோ 2 விதத்தில் 2 சென்டென்ஸில் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது, அவர்கிட்ட திரும்ப கேட்டோம், அவர் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ திரும்ப அப்படின்னு சொல்றதுக்கு பார் பார். ஸோ பார் பூச்சனை பர். ஸோ பூச்சனை பர் அப்படின்னா கேட்டும். ஸோ கேட்டும் கூட அப்படின்னு சொல்றதுக்கு பூச்சனை பர் பி. உன்ஹோனே ஜவாப் நஹித்தியா, பதில் கொடுக்கல அப்படின்னா ஜவாப் நஹித்தியா அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவர் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே அப்படின்றதும் சொல்லலாம். அவர் ஏதோ மறைக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே அச்சேசே பத்தாகே. ஸோ அச்சேசே பத்தாகே அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ பக்கா பத்தாகே அப்படின்றதும் சொல்லலாம். பக்கா அப்படின்றதும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முஜே பக்கா பத்தாகே. கி, மறைக்கிறாருன்னு அந்த நூ சவுண்டுக்கு வர்றது தான் கி.
ஓ குச் சுப்பா ரஹேஹேன், அவர் ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்காரு. சுப்பா ரஹேஹேன் அப்படின்னா மறைத்து கொண்டு இருக்கிறார். இதுவே வந்து அவள் அப்படின்னா சுப்பா ரஹீஹே அப்படின்றது வரும். ஸோ முஜே அச்சேசே பத்தாகே இல்லை பக்கா பத்தாகே கி ஓ குச் சுப்பா ரஹேஹேன், அவர் இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ மெயினே ஜராபி. ஸோ ஜராபி அப்படின்னா கொஞ்சம் கூட அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜரா அப்படின்னா வந்து கொஞ்சம். ஸோ கொஞ்சம் அப்படின்னா இங்கே ஒரு அளவு குறிக்கல, ஓகேங்களா? லைக் நீங்கள் ஒரு துளி அளவு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, அந்த எதிர்பார்க்காததை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக வர்றது. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட நான் யோசிக்கல, ஓகேங்களா? இங்கே கொஞ்சம்ன்றது வந்து 1 2 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்காக வர்றது இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூட துளியோண்டு கூட எதிர்பார்க்காதது. ஸோ மெயினே ஜராபி நஹி சோச்சா, நினைக்கல அப்படின்னா நஹி சோச்சா. ஸோ நஹி சோச்சா தா கி நு அப்படின்னா பண்ணுவாருன்னு அந்த நூ சவுண்டுக்கு வர்றது தான் கி. ஓ ஐசா கரேங்கே, அவர் அப்படி செய்வார் அப்படின்னா ஓ ஐசா கரேங்கே, அவர் இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்றத வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே உமீத் நஹித்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உமீத் நஹித்தி அப்படின்னா எதிர்பார்க்கல. தி கி, ஸோ நினைக்கல அப்படின்னா வந்து நஹி சோச்சா அப்படின்றத சொல்லலாம். எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உமீத் நஹித்தி. ஸோ முக்கியமாக எது உமீத் அப்படின்னா வந்து எதிர்பார்க்கறது. உமீத் நஹித்தி அப்படின்னா எதிர்பார்க்கல. கி ஓ ஐசா குச் கரேங்கே, ஸோ நஹி சோச்சாவும் சொல்லலாம், நஹி உமீத் தி அப்படின்றதும் சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இத்தனா போல்னேக்கே பாத், இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இத்தனா போல்னேக்கே பாத் அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறமும் ஓ நஹி சுன் ரஹேஹேன் அப்படின்னா அவர் கேட்கறது இல்லை, கேட்க மாட்டேங்கிறாரு. நஹி சுன் ரஹேஹேன், நான் அங்கே போன அப்போ கூட அவள் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ கூட நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மே வஹா கயி, நான் அங்கே போனேன் அப்படின்னா மே வஹா கயி. இதுவே வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கயி அப்படின்னு சொல்லுவோம். ஆணாக இருந்தால் கயா. ஸோ மே வஹா கயா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே வஹா கயி. தப்பி அப்போ கூட, மெயினே தேக்கா நான் பார்த்தேன். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸில் நீங்கள் நினைக்கலாம் நான் அங்கே போனேன் அங்கே பார்த்தேன், ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தானே, அங்கே ஏன் மே வருது இங்கே மெயினே வருது அப்படின்றது. சரி, நீங்கள் நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளியர் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும், போரிங்காக இருக்கும். ஸோ மே வஹா கயே தப்பி மெயினே தேக்கா அப்படின்னு சொல்லணும். நான் கேட்டப்போ கூட அவர் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி பூச்சினை பே பர்பி. ஸோ பூச்சினை பர்பி அப்படின்னா கேட்ட போதும் கூட. உன்ஹோனே சச் நஹி பத்தாயா அப்படின்னா அவர் உண்மையே சொல்லவில்லை. சச் அப்படின்னா உண்மை, நஹி பத்தாயா அப்படின்னா சொல்லலை. ஸோ இங்கே உஸ்னே அப்படின்றதும் சொல்லலாம். நான் உங்கள் வீட்டுக்கு போனப்போ கூட அவர் என்கிட்ட சரியாக பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. மே உன்கே கர் கயா. ஸோ மே அப்படின்னா நான், உன்கே கர் அப்படின்னா அவங்களோட வீடு, உஸ்கே கர் அப்படின்னா அவனுடைய வீடு அப்படின்றது அர்த்தம். கயா அப்படின்னா போனேன் அப்படின்றது அர்த்தம். இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கயி அப்படின்னு சொல்லணும். தப்பி அப்படின்னா அப்போ கூட. உன்ஹோனே அப்படின்னா அவர், முட்சே என்னிடம், சொல்ல மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். என்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மேரே பாஸ். முட்சே அப்படின்னா என்னிடம். ஸோ தங்ஸே பாத் நஹி கிய அப்படின்னா சரியாக பேசல. ஸோ இது பேச்சு வழக்கில் வந்து தீக்ஸே அப்படின்றதும் சொல்லலாம். சரியா நல்லா அப்படின்னு சொல்றதுக்கு தீக்ஸே அப்படின்றதும் சொல்லலாம். பட் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஹிந்தி பேசுறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா தங்ஸே பாத் நஹி கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டப்ப கூட அவர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ கொஷினா கேட்குறோம், சொல்லலையா அப்படின்னு. ஸோ கொஷின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கா ஒரு கொஷின் வேர்டு இல்லை, அதாவது எங்க, ஏன், எப்படி, இந்த மாதிரி ஒரு கொஷின் வார்த்தை எதுவும் இல்லை அப்படின்னா கியா அப்படின்றத ஸ்டார்டிங்ல சேர்க்கணும். இல்லை இங்கே எண்டிங்ல சேர்த்து பேசினாலுமே கரெக்டு தான். ஸோ கியா ஆப்கே பூச்னே பர். ஸோ நீங்க கேட்டப்ப ஆப்கி பூச்னே பர்பி, நீங்க கேட்டப்ப கூட. உன்ஹோனே ஆப்கோ நஹி பத்தாயா அப்படின்னா அவர் உங்களுக்கு சொல்லலையா. உன்ஹோனே ஆப்கோ நஹி பத்தாயா, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, நஹி பத்தாயா அப்படின்னா சொல்லலை. ஸோ நஹி பத்தாயா அப்படின்னு இந்த டோன் இழுக்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் அது கேள்வியாக கேட்குற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆஃபர் போயிட்டு இருக்கிறப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.